வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாரி எல்லார் வீட்லயும் எப்படி சண்டை நடக்குதோ, அதே மாரி எல்லா மாவட்டத்துக்குள்ளயும் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு நாள் வந்துட்டு இருக்குது. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, மாநிலங்களுக்கு இடையில, நாடுகளுக்கு இடையில, இந்த கண்டங்களுக்கும், அந்த கண்டங்களுக்கும் இடையா ஆசிய கண்டத்துக்கும், ஐரோப்பிய கண்டத்துக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை இருக்கும். அதையெல்லாம் தாண்டி டோட்டலா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கண்டங்களுக்குமே, இந்த பூமியில இருக்க நம்ம எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு எல்லாரும் ஒண்ணு சேர்த்து ஒரு பிரச்சனையா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டோம்னா, 3 ஐ அட்லஸ். அது என்னப்பா 3 ஐ அட்லஸ்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா. 3 ஐ அட்லஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விண்வெளிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூரியன கிராஸ் ஆகி போகுது. அது ஏன்ப்பா அது 3 ஐ அட்லஸ்ன்னு ஏன் பேர் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆல்ரெடி ஏற்கனவே 2 ஐன்னா எப்படி சொல்லட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஐ அப்படின்னு பேர் வச்ச ஒரு விண்கலம் போயிருச்சு. 2வது ஒசிரிஸ் அப்படின்னு 2வதா பேர் வச்ச ஐ அப்படின்ற ஒரு விண்கலம் கிராஸ் ஆகி போயிருச்சு. அது எப்படி நம்ம பூமி கிராஸ் ஆகி போயிருச்சுன்னு நம்ம கணிக்கிறதுக்குள்ளாட்டி அது டக்குன்னு கிராஸ் ஆகி போயிருச்சு. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அதனால எப்படி நம்மள விட இவ்வளோ வேகமா நம்ம ஆல்ரெடி விண்வெளியிலே கொட்டாய் போட்டு தங்கியிருந்து நம்ம எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலுமே, நம்மள மீறி அது எப்படி போயிருக்குன்னு சொல்லி யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாத மாரி தான் இருக்குது. ஸோ ஹவ் இஸ் இட் பாசிபிள்ன்னு சொல்லிட்டு நாசா என்ன பண்றாங்க, ஒரு ஏவுகணைய விண்வெளிக்கு அனுப்புறாங்க. அங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்பேஸ் ஷிப் அங்கருந்து வேலை செய்யுது. ஓகேங்களா? சின்ன நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு ஒரு சேட்டலைட் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு சேட்டலைட் அங்கருந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அ பூமிய நோக்கி, சூரிய குடும்பத்த நோக்கி ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா அது கேப்சர் பண்றான். அவங்க அனுப்பிவுட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மாச கணக்குல ஆவுது. அப்படி இருந்த அந்த விண்கலம் என்ன பண்ணுது, மாச கணக்குல அதோட கண்ல மண்ண தூவிட்டு, கடைசியா போன 2, 3 மாசம் முன்னாடி ஜூலை 2025 இப்ப வந்து 10ஆம் மாசமா, 3 மாசம் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடைய அந்த ஒரு நம்ம அனுப்பிவுட்ட அந்த நம்ம விண்கலம் இருக்கு இல்லைங்களா? நம்ம அனுப்பிவுட்ட அந்த சேட்டலைட் வந்து ஒரு 3 ஐ அட்லஸ்ன்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. அத அடையாளம் கண்டுபிடிச்ச வாட்டி. 3 ஐ அட்லஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விண்கல் வந்து நம்ம சூரிய குடும்பத்த நோக்கி வந்துட்டு இருக்குது. அது வரும்போதே கண்டுபிடிச்சுட்டாங்க. அது வரக்கூடிய ஸ்பீட வச்சே கண்டுபிடிச்சுட்டாங்க. அது வரக்கூடிய திசைய வச்சே கண்டுபிடிச்சுட்டாங்க. இது வந்து நம்ம பூமி மேல மோதாது. நம்ம பூமிக்கும் இதனால எந்த ஆபத்தும் கிடையாது. இது எங்க போகுது? அது வந்து சூரியன கொஞ்சம் நெருங்குன மாரி சூரியன கிராஸ் ஆகி போகுதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வருது. என்ன சந்தேகம்? இது இத்தன நாளா நம்மளுடைய ரேடார்ல கண்ல மண்ண தூவிவிட்டு, இத்தன நாளா நம்ம கண்ணுக்கு தெரியாம இது எப்படி மறைஞ்சிருந்துச்சுன்றது சந்தேகம். 2வது அது வந்து வெறும் கல்லு தான். ஆனா, அது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வரக்கூடிய வேகத்த சீரா தான் வச்சிருக்குது. ஆனா, இடத்த நவுந்து நவுந்து வருது. எதிர்ப்புற ஏதோ ஒரு விண்கல் வருதுன்னா, இங்க ஒரு கல்லு வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு கல்லு வருதுன்னா, இது என்ன பண்ணும்? இடிச்சு ஒரு விபத்துக்குள்ளாவணும். அல்லது ஒரு ஒரு உராய்வு ஏற்படணும். இந்த கல் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல ஒரு கல்லு வருது அப்படின்னா, இப்படி மேல ஏறி, இப்படி கீழ இறங்கி மறுபடியும் நவுந்து போகுதாம். இது வந்து விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. இது எப்புட்றா இப்படி நடக்குது? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இதுவரைக்கும் 2 சந்தேகம். 3வது சந்தேகம், ஒரு ராக்கெட்லேருந்து வெளியில போணுச்சுன்னா, அதுலருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒரு ராக்கெட்லேருந்து வெளியில வரும் பார்த்தீங்களா? ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு வாயு இன்ஜின்ல இருந்து அது சம்பந்தப்பட்ட ஒரு சில துகள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எரிகல் மேல அந்த வானத்துலருந்து வரக்கூடிய அந்த 3 அட்லஸ் கல்லு மேல கிடைச்சிருக்குது. கல்லுன்னா சின்ன கல்லு இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு கல்லு. 11 கிலோமீட்டரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா 11 கிலோமீட்டர் தான். சராசரியா 11 கிலோமீட்டர். இந்த பூமியில டைனோசர் இனத்தையே அழிச்ச அந்த கல்லே வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 10 கிலோமீட்டர் நீளம் தான். இது அத விட 1 கிலோமீட்டர் அதிகம். கவல பிடிக்காதீங்க. அது நம்ம பூமி மேல படல. சூரியன் பக்கமா தான் போகுது. நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஓகேவா? நம்மளுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்ல. ஓகேங்களா? ராக்கெட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஒரு சில வாயுக்கள் அப்படிங்கிற அந்த எரிகல் எப்படி இருக்கும்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. 3 சந்தேகம். 4வது சந்தேகம் என்னன்னா, அது உடனுக்குடனே தன்னுடைய நிறத்தை மாற்றிக் கொள்கிறது. இவங்க கண்டுபிடிச்சப்ப வெறும் வெள்ள கலர்ல மட்டும் தான் இருந்திருக்குது. எது? அந்த தூரத்துலருந்து வரும்போது, இப்ப நம்ம ஊர்ல கூட வந்து எடுத்துக்கோங்களேன். நிலாவுக்கு சுயமா ஒளிரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நிலாவு மேல சூரியன் பட்டு, நம்ம மேல வந்து பார்த்தீங்கன்னா, பூமியில இருந்து பார்க்கும்போது அது வெள்ள கலர்ல தெரியுது. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அறிவியல். அதே கான்செப்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா கூட, நிலா மேல இருக்கிற கல் மாரியே நிலாவுல இருக்கிறது ஒரு பாறை தான். ஓகேங்களா? அந்த பாறை மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய அந்த 3 ஐ அட்லஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட, சூரிய ஒளி பட்டு அது வெள்ள கலர்ல மின்னுச்சுன்னே கூட எடுத்துக்கலாம். இப்ப எப்படி அது பச்சை கலர்ல மின்னுது? இப்ப எப்படி அது பச்சை கலர்ல தன்னுடைய நிறத்த மாத்திக்கிச்சு அப்படிங்கிறது 4வது சந்தேகம். 5வது சந்தேகம் என்னன்னா, அது ஒரே சீரான வேகத்துல போக போக அதிகமாகுது. தேவைப்பட்டா ஸ்பீட கம்மி பண்ணிக்குது. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஒரு சாதாரண ஒரு கல்லு அப்டின்னா,
விண்வெளியில வந்துட்டு இருக்கக்கூடிய வேகத்துல அப்படியே சீரா வந்துகிட்டே தான் இருக்கணும். இது எப்படி தன்னோட நிறத்த மாத்திக்குது அப்படின்றது ஒரு சந்தேகமா பார்க்குறாங்க. 5 சந்தேகம். இதெல்லாம் தாண்டி ஒருவேளை இது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா இருக்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. எதனாலன்னு சொல்லி கேட்டோம்னா 1960கள் காலகட்டங்கள்ல நம்ம மனிதர்களுக்கு எல்லாத்தையுமே எல்லா நேரத்திலயுமே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடையாது. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள மட்டும் தான் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள சொல்ல மாட்டாங்க. எதனாலன்னா, மக்களுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் வரும். தேவையில்லாத ஒரு சலுப்பு சங்கடம் வரும் அப்படிங்கிறனால எதையுமே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. அப்படி அவங்க என்னத்த மறைச்சாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, பேசிக்கா ஒண்ணு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. த வாவ் சிக்னல். நீங்க Googleலயோ, YouTubeலயோ கூட போட்டு பாருங்க. அது என்னன்னு போட்டு பார்க்குறீங்கன்னா, வாவ் WOW வாவ் சிக்னல் அப்படின்னு போட்டீங்கன்னா, 1960கள்ல விண்வெளியிலிருந்து வந்தக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு சில மெசேஜை இவங்க கேப்சர் பண்றாங்க. ஓகேங்களா? கேப்சர் பண்றப்ப என்ன பண்றாங்க, அத கேப்சர் பண்ணி ரேடார கேப்சர் பண்ணி இவங்க வந்து மொழிபெயர்த்து பார்க்குறாங்க. நம்பர்ஸ்ல போட்டு பார்க்குறாங்க. எழுத்துக்கள்ல போட்டு பார்க்குறாங்க. இசையா போட்டு பார்க்குறாங்க. அப்புறமேட்டு அத கிறுக்கல்களா போட்டு பார்க்குறாங்க. அதுல அவங்களால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிக்னல் என்னன்னு சொல்லிட்டோம்னா, வாவ் WOWங்கக்கூடிய ஒரு சிக்னல அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். விண்வெளியிலேருந்து இவங்களுக்கு வந்த ஒரு விஷயத்த கேப்சர் பண்ணி, ஓகேங்களா? அந்த வாவ் அப்படிங்கிற சிக்னல் எந்த சைடுலேருந்து வந்துச்சோ, அந்த சைடுல இருந்து தான் இந்த 3I அட்லஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு விண்கல் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் மாசம் 7ஆம் மாசம் கண்டுபிடிச்சாங்க. இத எப்ப நம்ப சூரிய குடும்பத்த கிராஸ் ஆயி, சூரியன கிராஸ் ஆகி போகும்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிசம்பர் மாசம். அது கிராஸ் ஆகி போகக்கூடிய டைம்ல, அது போகக்கூடிய நேரத்துல, இந்த பக்கம் இதுதான் பூமி நம்மளோட இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா இந்தாண்ட இருக்கும்போது போணுச்சு அப்டின்னா, நம்ம வெறுங்கண்ணால பார்க்கலாம். அல்லது அமெரிக்கா இந்தாண்ட இருக்கும்போது போணுச்சு அப்டின்னா, அமெரிக்காக்காரங்க வெறுங்கண்ணால பார்க்கலாம். அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது பாசிபிள் அப்படிங்கிறது, அன்னைக்கு அது நம்மகிட்ட வரும்போது நம்ப நேருக்கு நேர் நேர்பட்டுக்கிட்டோம்னா பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பொறுமையா காத்திருங்க. டிசம்பர் மாசம் வருதாம். நம்ம இவ்வளவு ராக்கெட்டு எல்லாம் அனுப்பிவுட்டு எல்லாமே பண்ணாலுமே, அது நம்ம கண்ணுல மண்ண தூவுது. ஏன்னா, அவங்க அனுப்பிவிட்டு மாசக்கணக்குல ஆகுது. ஆனா, இந்த 7ஆம் மாசம் தான் அவங்களே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் நம்ம பூமிய நோக்கி இல்ல. நம்ம பூமி இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்த நோக்கி வருதுன்ட்டு. அதோட பேர் என்னது? 3I அட்லஸ். உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த 3I அட்லஸ் தான். கடந்த 10 நாளா தெரிஞ்சுக்கோங்க.